கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, அந்நிய முதலீட்டில் குஜராத்தை விட தமிழகம் முன்னிலையில் உள்ளது என்று முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா வியாழக்கிழமை அன்று கிருஷ்ணகிரியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். பூசாரிப்பட்டி கூட்ரோட், வரட்டனம்பட்டி பிரதான சாலையில் அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்டமான மேடையில் கல்வி, சுகாதாரம், பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, அந்நிய முதலீட்டில் குஜராத் மாநிலத்தை விட தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது என்று கூறிய ஜெயலலிதா அதற்கான புள்ளி விவரங்களை தெரிவித்தார். மொத்த மக்கள் தொகையில் 16.6 விழுக்காடு மக்கள் குஜராத்திலே வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் 11.3 விழுக்காடு மக்கள் மட்டுமே வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளனர். குழந்தை இறப்பு விகிதத்தில் தமிழ்நாடு 2வது இடத்தில் இருக்கிறது. ஆனால் குஜராத் மாநிலம் 11வது இடத்தில் இருக்கிறது. தமிழ்நாட்டின் உற்பத்தி துறையில் ஈடுபட்டிருக்கும் தொழிலாளர்களில் 14.3 விழுக்காடு தொழிலாளர்கள் பட்டதாரிகள். ஆனால் குஜராத்தில் 10 விழுக்காடு தொழிலாளர்களே பட்டதாரிகளாக உள்ளனர். 15,252 கோடி ரூபாய் அந்நிய முதலீடு பெறப்பட்டிருக்கிறது. அதே காலகட்டத்தில் குஜராத்தில் 2,676 கோடி ரூபாய் மட்டுமே அந்நிய முதலீடாக பெறப்பட்டிருக்கிறது. உணவு தானிய உற்பத்தியில் 2011-2012 ஆண்டு 101.51 லட்சம் மெட்ரிக் டன் என்ற உயரளவை எட்டி தமிழகம் சாதனை படைத்துள்ளது. இதற்கான மத்திய அரசின் விருதும் தமிழ்நாட்டிற்கு கிடைத்துள்ளது. ஆனால் குஜராத் மாநிலத்தின் உணவு தானிய உற்பத்தி வெறும் 88.74 லட்சம் மெட்ரிக் டன் என்ற அளவில் தான் உள்ளது. இந்தியாவிலேயே குஜராத் தான் முதன்மையான மாநிலம் என்ற ஒரு மாய தோற்றம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் அது உண்மை அல்ல. உண்மை நிலை என்னவென்றால் குஜராத் தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்தது. ஆனால் தமிழ்நாடு எனது தலைமையில் வெற்று பேச்சிலும் விளம்பர வெளிச்சத்திலும் கவனம் செலுத்தாமல் மக்களுக்கு தொண்டாற்றுவதிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்தது. சேலம் மாவட்டத்தில் மோடி பேசியது குறித்து விமர்சனம் செய்த ஜெயலலிதா, பாரதிய ஜனதா ஆட்சி காலத்தில் நதிகள் இணைப்பு குறித்து அறிவிக்கப்பட்டதே தவிர செயல்படுத்தப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் நதிநீர் இணைப்புக்கு செயல் திட்டம் தயாரிக்கப்பட்டு மத்திய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைத்த போது அதை அரசு நிராகரித்து விட்டது என்றும் ஜெயலலிதா குற்றம் சாட்டினார். சேலம் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய திரு நரேந்திர மோடி அவர்கள், வாஜ்பாய் ஆட்சி காலத்தில்தான் நதிகள் இணைப்பு திட்டம் கொண்டு வரப்பட்டது என்று, இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் தமிழகத்தில் குடிநீர் பிரச்சனை மற்றும் மின்சார தட்டுப்பாடு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கும் என்றும் தெரிவித்ததோடு தமிழக நதிகள் இணைப்பிற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். திரு வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் நதிகள் இணைப்பு திட்டம் பற்றி பேசப்பட்டதே தவிர அதை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை. தமிழகத்தை பொறுத்தவரையில் தாமிரபரணி, கருமேனியாறு, நம்பியாறு நதிகளை இணைக்கும் திட்டத்திற்கு இதுவரை எனது தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 100 கோடியே 96 லட்சம் ரூபாய் செலவு செய்துள்ளது. பெண்ணையாறு, பாலாறு இணைப்புக்காக 500 கோடி ரூபாய் மதிப்பில் 2 திட்டங்கள் தயார் செய்யப்பட்டு வருகின்றன. மத்திய அரசின் அனுமதிக்காக அனுப்பி வைக்கப்பட்ட 4000 கோடி ரூபாய் மதிப்பிலான காவேரி, குண்டாறு இணைப்பு திட்டத்தை காங்கிரஸ் தலைமையிலான மத்திய கூட்டணி அரசு நிராகரித்து விட்டது. மத்திய அரசின் அனுமதிக்காக அனுப்பி வைக்கப்பட்ட 1862 கோடி ரூபாய் மதிப்பிலான அத்திக்கடவு, அவிநாசி திட்டத்தையும் மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசு நிராகரித்து விட்டது. இந்த நதிகள் இணைப்பு திட்டத்திற்கு தேவைப்படும் 6500 கோடி ரூபாயை தமிழ்நாட்டிற்கு வழங்குவோம் என்ற உத்தரவாதத்தை பாரதிய ஜனதா கட்சி அளிக்க தயாரா? நதிகள் இணைக்கப்படாத சூழ்நிலையிலும் காவேரியில் நமக்குரிய பங்கு கிடைக்கப்படாத சூழ்நிலையிலும் பல்வேறு குடிநீர் திட்டங்களை
எனது தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறைவேற்றி வருகிறது. காவிரி பிரச்சனையில் பாரதிய ஜனதா, காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் தீர்வு காணவில்லை என்று கூறிய ஜெயலலிதா, கர்நாடகாவில் பல்வேறு தொழில்களை திமுக நடத்தி வருவதாகவும் புகார் வாசித்தார்.